Taste the Daily. பாசிச போக்கின் மொத்த உருவமாக மாறிவிட்ட ஸ்டாலின் திமுக அரசை துடைத்தெறிந்துவிட்டு மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 60வது நாள் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பதினான்கு ஆண்டுகளாக குஜராத் முதலமைச்சராகவும் 11 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக அரசு தலைமை பொறுப்பில் பதவி வகித்து வரலாற்று சாதனை படைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இந்த இணையற்ற 25 ஆண்டு ஆழ பயணம் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவத்திற்கு சான்று எனவும் புகழாரம். டெல்லியில் ஆசியாவின் மிகப்பெரிய டெலிகாம் மற்றும் டெக் நிகழ்வான இந்திய மொபைல் காங்கிரஸ் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்நிகழ்வில் 150 நாடுகள், 400 கண்காட்சிகள், 7000 பிரதிநிதிகள், 1,50,000 பார்வையாளர்கள் பங்கேற்பு. குளிர்கால மாநிலங்களவையை அமைதியாகவும் சீராகவும் நடத்தவும் உறுப்பினர்களின் உரையை இடையூறின்றி மேற்கொள்ளவும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் அனைத்து கட்சியினருக்கும் வலியுறுத்தல். நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் எண்ணிக்கையில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் குறித்து மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணை. CBI விசாரணை கோரி பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் அக்டோபர் 10ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் 6 வயது சிறுமியிடம் விளையாடுவது போல நடித்து பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்வதாக பெற்றோர் வேதனை. திண்டுக்கல் அருகே இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான கல்லூரி மாணவியை நிர்வாண வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர். பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்காத பொம்மை முதல்வரின் ஸ்டாலின் தன்னை அப்பா என சொல்லி மார்த்தட்டிக் கொள்வதில் என்ன பயன் என பொதுமக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் காரில் கடத்தப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 300 கிலோ குட்காவுடன் 2 சிக்கினர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 2 பேர் சிக்கினர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த பொம்மை முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த மதுரையைச் சேர்ந்த இளம்பெண் பிடிபட்டதுடன் அவரிடம் இருந்து 11 கிலோ கஞ்சாவும் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் செயலற்ற தன்மையால் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சாமியார் தோட்டம் பகுதியில் காரில் 263 கிலோ குட்கா பொருட்களை கடத்திச் சென்ற வடமாநில இளைஞர் சிக்கினார். திறனற்ற திமுக அரசு குட்கா பொருட்களை தடுக்க முடியாமல் திணறுவதால் தமிழகத்தில் குட்கா பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை.
சென்னையில் ஒரே நாளில் வெவ்வேறு பகுதிகளில் மது குடிக்க பணம் கொடுக்காத இரு அப்பாக்களை மகன்களே கொலை செய்த அவலம். மது அரக்கனால் குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என வீடியோ வெளியிட்ட ஸ்டாலினும், ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என வாய் சவடால் விட்ட கனிமொழியும் எங்கே என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் மாறி மாறி கத்தியால் குத்திக் கொண்டதில் 2 படுகாயம். திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காத மதுபோதை கலாச்சாரத்தால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் வீட்டின் கழிவுநீர் தொட்டிகளில் இருந்து பச்சிளம் குழந்தை சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. புரட்சித் தலைவி தந்த அற்புத திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா அரசு கைவிட்ட காரணத்தால் தமிழகம் முழுவதும் பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படும் கொடூரம். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான போலி இடஒதுக்கீடு உத்தரவை கொடுத்து MBBS சேர்ந்த மாணவி பெற்றோருடன் சிக்கினார். முறைகேடுகளை தடுக்க நீட் தேர்வை கொண்டு வந்த நிலையிலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தின் அலட்சியம் காரணமாக மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தொடர்கதையாகும் முறைகேடுகள். திருப்பூரில் வரி ஏய்ப்பு செய்ததாக 5 பணியன் நிறுவனங்களில் 2ஆம் நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. அங்கேரிப்பாளையம், பிச்சம்பாளையம், புதூர், தில்லை நகர், காளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலம் அளவீடு செய்த 9000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கடத்திச் செல்ல முயன்ற 40 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ திமிங்கல எச்சத்துடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் அதிகரிக்கும் கடத்தல் சம்பவங்கள். திண்டுக்கல் அருகே பணம் வைத்து தாயம் விளையாடிக் கொண்டிருந்த பெண் உட்பட 4 பேர் மீது ஆசிட் வீச்சு. தனது வீட்டின் அருகே சூதாட்டம் ஆடியதால் ஆத்திரத்தில் வீட்டின் உரிமையாளர் ஆசிட் வீசிய நிலையில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. சென்னை திருவேற்காட்டில் சாலை ஒப்பந்ததாரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 10 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் கூட யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தெருநாய்களை பிடித்த பேரூராட்சி நிர்வாகம் நாய்களை சாலையில் குப்பைகளை கொட்டுவது போல கொட்டிய அவலம். நாய்களுக்கான தடுப்பூசி அல்லது கருத்தடை செய்ய கொண்டு செல்வதாக கூறி நாய்களை மீண்டும் நகரத்திற்குள் விடுவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. எவ்வளவு உட்கட்டமைப்பு பணிகள் செய்தாலும் திடீரென மழை பெய்தால் தண்ணீர் தேங்கத்தான் செய்யும் என அமைச்சர் நேரு பேசியதால் சர்ச்சை. தண்ணீர் தேங்கத்தான் செய்யும் என்றால் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தங்களின் வரிப்பணம் மூலம் செலவிடப்பட்ட சுமார் 5332 கோடி ரூபாய் வீணா என மக்கள் கொந்தளிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்கல் நத்தம் மக்களிடம் எனக்கு ஓட்டு போட்டால் வீட்டு மனை தருகிறேன் என கற்பூரம் அடித்து சத்தியம் செய்த ஜோலார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் இதுவரை தங்களை பார்க்க கூட வரவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். கிராம நிர்வாக அலுவலகம் முன் விடியா ஆட்சியின் திமுக MLA-வை கண்டித்து 5 மணி நேரத்திற்கும் மேல் பட்டியலின பெண்கள் தர்ணா போராட்டம். ஓட்டு கேட்கும் போது வந்து கேட்டார் அவரு தேவராஜ் MLA சத்தியம் பண்ணி கோயில தூந்து சத்தியம் கண்டிப்பா கருப்பூர் எரிஞ்சுன்னு கருப்பத்தை இப்படி சத்தியம் பண்ணி அடிச்சு சொன்னாரு. யார் வாங்கி கொடுத்தாங்களோ இல்ல நான் வாங்கி தரேன் உங்களுக்கு வீட்டு இடம்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் எங்களுக்கு திரும்பி கூட பார்த்தது கிடையாது. எங்க தெருக்குள்ள இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இன்னும் இவங்க சரி இவங்களாச்சும் வராங்களே இவங்களால எங்க லைஃப் மாறுமான்னு பார்த்தோம். ஆனா அவங்களும் இது வரைக்கும் எங்களுக்கு திரும்பி பார்த்ததே இல்லை. இங்க வந்து 5 மணி நேரம் ஆச்சு. இன்னி வரைக்கும் இந்த ஊர் தலைவர் வர கிடையாது, கவுன்சிலர் வர கிடையாது. ஏன் இப்ப எங்களை தேடி வரட்டும், அவரு வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லட்டும்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலை அமைக்கும் பணி திடீரென ரத்து செய்யப்பட்டதால் ஓவேலி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். சாலை அமைக்கும் பணி திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் எனவும், ஸ்டாலின் மாடல் ஆட்சிகள் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கே வீதியில் இறங்கி போராடும் நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. ரோட்டுக்காக வேண்டி பஞ்சாயத்துக்கு வந்தோம். அப்போ விவோவை பார்த்தோம். அவர் இங்கே வர வேண்டாம், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் நேற்று கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனப்போ பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு சொன்னார். இங்கே கேட்டாக்கா ரோடு இல்லை போங்கன்றாங்க. பாஸ் ஆன ரோடை இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை வேறு பக்கம் லஞ்சம் வாங்கி அந்த ரோடை மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூல் போகிறாங்க. இங்கே வந்தாக்க உங்களுக்கு ரோடு இல்லை ஒன்றும் இல்லை போங்கன்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகே திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகவினர் வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி அராஜகம். திருமாவளவன் சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகன ஓட்டியான வழக்கறிஞரை துரத்தி கொடூரமாக தாக்கியதால் நடத்தி அராஜகம். சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் தனது இருசக்கர வாகனம் மீது மோதியது குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக வழக்கறிஞர் மீது விசிக வழக்கறிஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதல். காவல் நிலையத்தில் புகார் அளித்ததற்கு ஏற்க மறுப்பதுடன் திருமாவளவன் மீது புகார் அளித்தால் உங்களுக்குத்தான் பிரச்சனை நேரிடும் என காவல்துறையினர் மிரட்டுவதாக தாக்குதலுக்கு உள்ளான வழக்கறிஞரின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. பைக் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. வரும்போது திருமாவளவன் சாரோட கார் வந்திருக்கு. அது அவருக்குள்ளதான் இருந்திருக்காரு. இதுமே லைட்டா இடிச்சிட்டாரு. இடிச்சோடனே தம்பி திருமாவளவன் காருன்னு தெரியாது, இது தலைவரோட காருன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இடிச்சது சாரி சொல்லிடலாம, ஏன் இப்படி இடிச்சுட்டு பேசாம நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அடியாக்கெல்லாம் அவட அடிச்சு கீழே பைக்கை தள்ளி விட்டுட்டு நீ எப்படி அப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார் கவுன்சில் தப்பிச்சு ஓடினவரை போய் பார் கவுன்சில் வச்சு அடிச்சு பொழந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சு பார் கவுன்சில் அமல் ராஜின்னு ஒருத்தருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இந்த பாஸ் அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் சார். போகும்போது எந்த ஆக்ஷனும் எடுக்கல. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் திமுக பேரூராட்சி நிர்வாகத்தில் தலைவிரித்தாடும் ஊழலையும் நிர்வாக முறைகேட்டையும் அம்பலப்படுத்தியுள்ள திமுக கவுன்சிலர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் திமுக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்து தங்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் சாடல். சென்னை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை, ஸ்கேன், படுக்கை, ஆபரேஷன் போன்ற தேவைகளுக்கு நோயாளிகள் மற்றும் உறவினர்களிடம் ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக எழும் குற்றச்சாட்டு. எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை உட்பட பல இடங்களில் இலவச சிகிச்சை என்ற பெயரில் பணம் கேட்கும் பழக்கம் தொடரும் நிலையில் உயர் அதிகாரிகள் இதை கண்காணிக்காமல் இருப்பது மக்கள் கோபத்தையும் நம்பிக்கையின்மையும் உருவாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் சாகிராபாத் பகுதியில் வீட்டை விட்டு வெளியேறி வந்த 4 வயது சிறுவனை கடித்து குதறிய திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதை விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்தினர் கட்டுப்படுத்தாததால் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கடும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கல்வி வளாகங்கள் ஒழுக்கமின்மையின் கூடாரமாக மாறியுள்ளதால் பெற்றோர் அச்சம். மதுராந்தகத்தில் 17 வயது பொறியியல் மாணவன் ஒருவர் மற்றொரு மாணவரை கத்தியால் கழுத்தில் குத்திய சம்பவம் கல்வி நிலையங்களில் ரவுடிசம் அதிகரித்து இருப்பதற்கு சான்று. சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா அரங்கம் புதுப்பித்தல் பணிகள் நடந்த 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் திறக்கப்படும் என விளம்பரப்படுத்தும் விடியா அரசு 26 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டம் வெறும் 35% மட்டுமே நிறைவடைந்த நிலையில் பிரம்மாண்டம் என பேசும் அரசு இன்னும் செயல்திறன் காட்டவில்லை என விமர்சனம்.
தமிழகத்தில் விமான உற்பத்தி மையம் அமைக்கப்படும் என வழக்கம் போல் வாய்வழி கனவு காணும் பொம்மை முதலமைச்சர். தொழில்துறை வேலைவாய்ப்பு எங்கே என்ற கேள்விக்கு பதில் இல்லையாம். காகிதத்தில் கப்பல் விட்டது போல் காற்றில் ஆகாயத்தில் விமான உற்பத்தி மையம் அமைப்பாரா விடியா அரசின் முதல்வர் என பொதுமக்கள் கிடுக்குப்புடி கேள்வி. சென்னை, திருவள்ளூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பிற்கு தமிழக அரசு கோடிக்கணக்கில் ரூபாய் செலவழித்தும் டெங்கு நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இல்லாமல் 8 பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அவலம். மழை காலங்களில் வீடுகளை சுற்றி தேங்கும் தண்ணீரே காரணம் என கூறும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க திராணியற்றியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த ஆவடி அராவத் ஏரியில் கழிவுநீர் கலப்பால் சுமார் 4 டன் மீன்கள் இறந்து மிதந்ததால் துர்நாற்றம் வீசிய அவலம். விடியா ஆட்சியில் நீர்நிலைகளை பராமரிக்க தவறிய உள்ளாட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் மீண்டும் வெளிப்பட்டு உள்ளதாகவும் குடிநீர் ஏரி கழிவுநீர் தொட்டியாக மாறியுள்ளதாகவும் பொதுமக்கள் அதிருப்தி. தமிழகத்தில் உள்ள ஆதி திராவிடர் பள்ளிகளில் 360 தலைமை ஆசிரியர்கள் உட்பட 2075 பணியிடங்கள் காலியாக உள்ளதாலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாலும் கடந்த 3 ஆண்டுகளில் 3000 மாணவர்கள் விலகியுள்ளதால் அதிர்ச்சி. ஆதி திராவிடர் நலத்துறையில் கல்விக்கென நிதி வழங்குவதை விடியா திமுக அரசு தவிர்த்து வருவதால் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க முடியவில்லை என குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் மருத்துவ கட்டுப்பாட்டுத் துறையின் அலட்சியத்தால் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட தரமில்லா இருமல் மருந்தால் குழந்தைகளின் பலி எண்ணிக்கை உயர்வு. மத்திய பிரதேசம் மற்றும் வட மாநிலங்களில் கோல்ட்ரிப் நிறுவனத்தின் இருமல் மருந்து குடித்த மேலும் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 20ஆக உயர்வு. பருவமழை தொடங்கிய நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை மாநகராட்சியின் மின்சாரத்துறையால் பணியாளர் பற்றாக்குறை. மோட்டார் பம்புகள், தெருவிளக்கு பராமரிப்பு தாமதமாவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 2 மாதங்களுக்கு முன் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்து கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரக்சர் இல்லாததால் கால் உடைந்து சிகிச்சைக்கு வந்தவரை உறவினர்கள் தூக்கிச் சென்ற அவலம். முதல்வரின் குடும்ப நிறுவன படத்திற்கு PROவாக மாறிவிட்ட திரைப்பட நடிகர் மா. சுப்பிரமணியன் தனது துறையில் உள்ள பிரச்சனைகளை எப்போதுதான் கவனிப்பார் என மக்கள் ஆதங்கம். இங்கே மருத்துவ உதவியாளர்களும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆள் கால் உடைஞ்சி வராரு, அதுக்கு அவருக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்ட்ரக்சர் போட்டு தூக்கின்னு போகிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரும் இல்லைங்க, போதுமான கருவிகளும் இல்லைங்க. அவங்கள வந்து தோல் மேலே தூக்கின்னு போகிற நிலைமை ஆகிட்டுக்குது. இங்கே மருத்துவ உதவியாளர்களும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஆள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்தில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 4 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைத்ததாக போலி கணக்கு தயாரித்து முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் முழுமையாக சாலை அமைக்காமல் பணிகள் முடிவுற்றதாக விளம்பர போர்டு வைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் மழையால் நனைந்த நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு மாற்றப்படாமல் குவிந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. நெல் முளைக்கிறது, நம்பிக்கை வாடுகிறது என வேதனை கூறும் டெல்டா விவசாயிகள் ஈரப்பதத்தை காரணம் காட்டி அதிகாரிகள் கொள்முதல் செய்ய மறுப்பதாக வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோயில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கிய தூய்மை பணியாளருக்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் உயிரிழந்ததாக தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். அரசு மருத்துவமனைகளில் நிலவும் சிகிச்சை குறைபாடுகளையும் உபகரண குறைபாடுகளையும் சீரமைக்க திறனற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் விளம்பர பிரியர் மாசு எந்த போட்டோ ஷூட்டில் போஸ்ட் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவத்திப்பாளையம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புற படிக்கட்டு உடைந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை பேருந்துகளை பராமரித்து இயக்காமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1 சவரன்
90,400 ரூபாயாக உயர்வு. கிராமிற்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,300 ரூபாய்க்கு விற்பனை. இன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உட்பட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி நீதிமன்றத்தில் திருட்டு வழக்கிற்காக ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்ட வடமாநில கைதி காவலர்கள் கண் எதிரே நீதிபதி அறைக்குள் செருப்பு வீசியதால் பதற்றம். உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை நோக்கி செருப்பு வீசப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் பாயும் கிருஷ்ணா கால்வாய் கரையை உடைத்து கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு இருப்பதாக தகவல். இதனால் நீர் மாசடைந்து நீரின் தரம் பாதிக்கப்படும் நிலையில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மக்கள் அச்சம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கவுண்டன்ய மகாநதி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க விடிய அரசை வலியுறுத்தி கிராம மக்கள் ஆற்றில் இறங்கி நூதன முறையில் போராட்டம். ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடும் நிலையில் மாணவர்கள், பொதுமக்கள் கால்வாய்க்காக அமைக்கப்பட்ட பாலத்தில் ஆபத்தான முறையில் நடந்து செல்வது குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மருங்கூர் கிராமத்தில் மின்கம்பத்தில் இன்சுலேட்டர் சேர்க்காமல் இழுவை கம்பி அமைத்ததால் வயலில் மின்சாரம் பாய்ந்து தண்ணீரில் செத்து மிதந்த தவளை உள்ளிட்ட உயிரினங்கள். நல்வாய்ப்பாக வயலில் இறங்காமல் விவசாயி உயிர் தப்பிய நிலையில் விவசாயிகளின் உயிரோடு விளையாடும் ஸ்டாலின் அரசின் மின்வாரியம் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் பூட்டியே கிடப்பதால் சிகிச்சை பெற முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. பூட்டி கிடக்கும் துணை சுகாதார நிலையத்தை ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறை மீண்டும் திறந்து 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் திங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு திறனற்ற திமுக அரசு முறையாக நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே உள்ள ஏரான்துறை கிராமத்தில் நிலத்தடி நீரை சுரண்டி வணிக ரீதியாக விற்பனை செய்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு. ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தனிப்பட்ட தேவைகளுக்கு அதிக விலைக்கு விற்பதால் தங்கள் கிராமம் பாலைவனமாகும் அபாயம் உள்ளதாக ஆவேசம். விற்பனை பண்றாங்க, அது காசுக்காக விற்பனை பண்றாங்க. அது வந்து உரிமம் பெற்றலாம் யாருமே எந்த இதுவுமே எடுக்கல. எல்லாமே வந்து இல்லீகலாக பண்ணுறாங்க. எடுத்து அவங்க தேவைக்கு வருமானத்துக்காக வியாபாரத்துக்காக விற்கிறாங்க. இதை வந்து நிறுத்தணும். நிறுத்தி எங்களோட குடிநீரை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா அந்த நீங்கள் அவங்களே நேரடியாக வந்து பார்க்கட்டும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வேலப்பூண்டி கிராமத்தில் சாலை சேதமடைந்து சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக குற்றம் சாட்டி நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். திறனற்ற திமுக அரசு சாலைகளை சீரமைக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதால் சாலையை பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையிலிருந்து கொழும்புவிற்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் பறவை மோதியதால் உடைந்த மின்விசிறி பிளேடுடன் மீண்டும் 147 பயணிகளுடன் சென்னைக்கு திரும்பியதால் சர்ச்சை. பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டதாக கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணைக்கு உத்தரவு. தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை 3170 உயர்வு. கடந்த ஆண்டு வெளியான யானை தொகை மதிப்பீடு அறிக்கையின்படி இந்த ஆண்டு 107 யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் பௌர்ணமியையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற 5 கருட சேவை. தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வியூக சுந்தரராச பெருமாளை காண குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் எட்டுப்பட்டறை ஸ்ரீ பத்ரகாளி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு பூக்குழி பெருவிழா விமரிசை. ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு.
வரும் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் 23வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவார் என எதிர்பார்ப்பு. இந்தியாவிற்கு வரும் அவரை வரவேற்க ஆவலுடன் இருப்பதாக புட்டினிடம் தொலைபேசியில் தெரிவித்த பிரதமர் மோடி. இந்திய ரிசர்வ் வங்கியிடம் டிஜிட்டல் நாணயத்தை உடனடியாக அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை. மற்ற நாடுகள் டிஜிட்டல் நாணய பயன்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வரை இந்தியா காத்திருப்பது அவசியம் எனவும் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் ரவி சங்கர் தெரிவிப்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் பேருந்து சிக்கியதில் பயணிகள் 18 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. ராஜஸ்தானில் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி மற்றொரு லாரி மீது மோதி விபத்து. சிலிண்டர்கள் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்ததால் ஜெய்ப்பூர் அஜ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஒடிஷாவில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பெண்ணை முதலை இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பல மணி நேரம் தேடியும் பெண்ணை கண்டுபிடிக்க முடியாததால் அவர் இறந்திருக்கலாம் என அச்சம். இஸ்ரேல் காசா இடையேயான போர் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு. எகிப்தில் 2வது நாளாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தீர்வு கிடைக்குமா என உலக நாடுகள் எதிர்பார்ப்பு. வங்கதேச போரின் போது பாகிஸ்தான் ராணுவம் 4 லட்சம் பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஐநாவில் இந்தியா பரபரப்பு புகார். சொந்த நாட்டு குடிமக்கள் மீதே குண்டு வீசி திட்டமிட்ட இனப்படுகொலையை செய்ததாகவும் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் குற்றச்சாட்டு. இந்தோனேஷியாவின் சிடோர்ஜோ நகரில் இஸ்லாமிய பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரிப்பு. கட்டட இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம். பாகிஸ்தானின் சுல்தான் கோட் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு பலர் படுகாயம். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பலூச் விடுதலை இயக்கத்தினர் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என தகவல். இலங்கையின் பொருளாதார மீட்சி இன்னும் முழுமை அடையவில்லை எனவும் 2022ஆம் ஆண்டு நெருக்கடி காலத்தில் இழந்த வாழ்க்கையை இன்னும் பல குடும்பங்கள் மீட்டுக் கொள்ளவில்லை என்றும் உலக வங்கி தகவல். 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 4.6%, இது 2026இல் 3.5% குறையும் என்றும் உலக வங்கி கணிப்பு. ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் குறைந்ததை தொடர்ந்து நவராத்திரி பண்டிகை காலத்தில் வாகன விற்பனை 35% உயர்ந்தது. செப்டம்பர் மாத விற்பனை 6% அதிகரித்து இருசக்கர மற்றும் வணிக வாகன விற்பனையில் சாதனை. டாடா குழுமத்தின் தலைவர் நோயல் டாடா உள்ளிட்ட நிர்வாகிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு. டாடா அறக்கட்டளை வாரிய நியமனங்கள் தொடர்பாக டாடா குழுமத்தில் நிர்வாக மோதல் நீடிக்கும் நிலையில் இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பின் நம்பருக்கு பதிலாக பயோமெட்ரிக் அங்கீகார வசதி அறிமுகம். பயனர்கள் இனி பின் நம்பரை பயன்படுத்துவதற்கு மாற்றாக கைரேகை அல்லது முக அங்கீகாரம் மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். சென்னையில் நடைபெற்ற புரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி. பாட்னா பைரேட்ஸ் அணியை 56-37 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தியது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது இங்கிலாந்து அணி. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் அணி 178 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இரண்டாவதாக பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்து வெற்றி. உலக பேட்மிண்டன் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியல் வெளியீடு. புள்ளி பட்டியலில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் 7வது இடத்தில் இருந்த இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி ஒரு இடம் முன்னேறி 6வது இடம் பிடித்தது. சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் காலிறுதிக்கு முன்னேறினார் நட்சத்திர வீரர் நோவக் ஜோகோவிச். 4வது சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் முனாரை 6-3, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். தீபாவளிக்கு வெளியாக இருந்த பிரதீப் ரங்கநாதனின் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அவரின் மற்றொரு படமான டியூட் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்ப்பு.
கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடிக்கும் 49வது படமான அரசனில் சமந்தா கதாநாயகியாக நடிக்க இருப்பதாக தகவல். இசையமைப்பாளர் அனிருத் பிறந்த நாளான அக்டோபர் 16 படம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஜீனி படத்தின் முதல் பாடல் வெளியானது. ரவிமோகன் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் கதாநாயகிகளாக நடித்துள்ளனர். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு ராணுவ தலைமை தளபதி வாழ்த்து. இந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக மோகன்லால் இருந்து வரும் நிலையில் உயர் அதிகாரியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்.